நான் சரியாயும் நினைச்சேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இந்த சோதனை எல்லாம் வருதோ? நான் என்ன பாவம் பண்ணேன்? அண்ணே அழாதீங்கண்ணே, எல்லாம் சரியா இருக்குண்ணே, அழாதீங்க. அந்த லூசுக்காக காணிக்கவா செலுத்த வந்திருக்கீங்க? இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ ஐயோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, அங்க குடும்பமே கதறுது பாத்தியா? இந்த காணிக்க முடிச்சு சாமி கிட்ட போய் சேராம இந்த மாயா கிட்ட வந்து சேருதுன்னா என்ன அர்த்தம்? அத நீ திருடிட்டேன்னு அர்த்தம். ஏய் என்ன? ஐயோ இல்லடி. இந்தா இத காட்லயோ மேட்லயோ எங்கேயாவது கண் காணாத தூரத்துல போய் வீசிட்டு வா. ஏய் இதெல்லாம் சாமிக்கு சொந்தமானதுடி, தொடக்கூடாதுடி. சந்தோஷ் கூட தான் எனக்கு சொந்தமானவன். அவனை என்கிட்ட இருந்து அவங்க தூக்கிட்டு போல. நீ வாய மூடிட்டு நான் சொல்றத மட்டும் செய். இத போய் தூர வீசிட்டு வா, சீக்கிரம் போ. ஏய் ஏண்டி எல்லா பாவத்தையும் என் தலையிலேயே கட்டுற? சாமி பிள்ளைங்களை கேட்காது, பெத்தவங்கள தான் நிக்க வச்சு கேள்வி கேக்குமா? ஆமா, உன் பொண்ணோட வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடியே நாசமா போச்சே. அத நீ கேனத்தனமா வேடிக்கை பாத்தியே முட்டாள்னு உன்ன கேள்வி கேட்டா அப்ப என்ன பதில் சொல்வ? நான் கேட்ட கேள்வி இது இல்லையேடி. அது எப்படி நீ செய்யற கெட்டதெல்லாம் நல்லது மாதிரியே மாத்தி சொல்ற? சாமியே தப்புக்கு துணை போட மாதிரி இல்ல பேசுற நீ. அப்ப நீ செய்யறதா சரிங்கிறியா? என்கிட்டயே சரி தப்புங்கிறியா? தப்புங்கிறது நம்ம எதிரி நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்றத பொறுத்துதான். அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு பத்தாது. இப்ப நீ ஒழுங்கா போறியா இல்ல நானே உன்னை குப்பை வண்டியில ஏத்தி அனுப்பவா? ஏய் குப்பையில எல்லாம் போட வேணாண்டி, சாமி காணிக்க வேணா இத உண்டியலே போட்டுறேனே. தொலைஞ்ச மாதிரியும் ஆயிடும், சாமிக்கே இந்த காணிக்க போய் சேர்ந்த மாதிரியும் ஆயிடும். நீ என்னமோ செஞ்சு தொலை, ஆனா இந்த குடும்பத்துக்கு இந்த காணிக்க முடிச்சு போய் சேரவே கூடாது. ஏய் உண்டியல்ல போட்டாலே காணிக்க சாமி கிட்ட சேர்ந்த மாதிரி தான். அவங்க வேண்டுதலும் நிறைவேறும், நமக்கும் பாவம் வராதடி. ஏய் நிறுத்த. அப்ப நீ இத உண்டியில போடாத, வேற எங்கேயாச்சும் போடு. ஏன்னா இந்த காணிக்க அவங்க கைக்கு சேரவும் கூடாது, அவங்களுக்கு புண்ணியமும் கிடைக்க கூடாது. ஏன் சொல்றேன்னு தெரியுதா? கூகுள்ல இந்த கோவிலை பத்தி படிச்சிருக்கியா? ஏய் நான் பேப்பரே படிக்க மாட்டேன், அதெல்லாம் நான் ஏண்டி படிக்க போறேன்? இந்த ஊர்ல சக்தி வாய்ந்த கோவில்ல இந்த அம்மன் கோவிலும் ஒண்ணு. இதுல இந்த காணிக்கைய செலுத்தி முடிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்னடி ஆகும்? எல்லாமே ஆகும். அப்படி எதுவும் நடக்க கூடாது. செல்வி ஊமையா இருக்கிற வரைக்கும், இந்த குடும்பம் கேனையா இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் என் கையில இருப்பாங்க. பைத்தியத்தை பைத்தியமாவே வச்சு கதைய முடிச்சாதான் சந்தோஷுக்கும் சந்தேகம் வராது, இந்த குடும்பத்துக்கும் என் மேல சந்தேகம் வராது. நான் எது பண்ணாலும் பைத்தியத்தால பேச முடியாது. இந்த கோவிலோட பவர் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதோட நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரியான காரியத்தை எப்படி வேணாலும் செய்யலாம், தப்பான காரியத்தை தெளிவாதான் செய்யணும். சரியோ தப்போ, நீ இத உண்டியல்ல போடுறியோ காட்டுல போடுறியோ, இத கடைசியா பார்த்தது நீ அதான் இருக்கணும். இத ஒழுங்கா பண்ணல, உன்னை கடைசியா பார்த்தது நானா இருப்பேன். சீக்கிரம் போ, இத இடம் தடம் தெரியாம தொலைச்சிட்டு வா. வேணாடி மாயா, பயமா இருக்குடி. நான் உன்னை தொலைச்சிருவேன். ஏய் வேணாடி, நான் போறேன். ஏய் என்னடி அடிக்கிற? போலீஸ்னா கூட பரவாயில்ல, சாமி கிட்ட மாட்டி விடுறாளே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கவனமா தாண்டி வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆத்தாளுக்கு கோவம்னு நினைக்கிறேன். நான் கையில தாண்டி எடுத்துட்டு வந்தேன், ஞாபகமா எடுத்து வச்சேன்டி. கொஞ்சம் பத்திரமா பாத்துருக்கலாம்மா. நீ எங்ககிட்ட சொல்லிக்கலாம்மா, நான் தான் அதை வச்சிருக்கேன், நாங்களாவது அதை பாத்துருப்போம்ல. எனக்கு என்ன தொலைக்கணும்னு ஆசையா? என்ன பண்றது, எங்க வச்சேன்னு ஒண்ணுமே புரியலையாத்தா. என்ன சோதனமா இது? என்ன சோதனை வரப்போ? காணிக்க முடிச்சு கிடைச்சிருச்சா? நீங்க முழிக்கிறத பார்த்தா அது இன்னும் கிடைக்கல போல இருக்கு. ஆமா சாமி, அது எங்க போச்சுன்னு தெரியல. கிளம்பும் போது நான் தான் அதை பையில எடுத்து வச்சேன். இப்ப அது எங்க தேடியும் கிடைக்கல சாமி. அம்மனோட காணிக்க தொலைகிறது அவ்வளவு சாமானிய விஷயம் இல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கு. ஐயோ, எல்லா சாமிக்கு மரியாதை பண்ணிட்டு தானே உள்ள வந்தீங்க? ஆமா சாமி, கற்பூரம் ஏத்தி வச்சுட்டு தான் உள்ளே வந்தோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது? கடவுளே,
உங்க கூட வெளியாட்கள் யாரும் வந்திருக்காங்களா? எங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்களா? இல்ல சாமி, அவங்க எங்க கூட தான் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நான் பைக்குள்ள வச்சது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது சாமி. சரி, இன்னொரு முறை தேடி பாருங்க. எந்த தடையும் இல்லாம நல்லபடியா முடியணும்னு அம்மன்கிட்ட வேண்டிக்கங்க. சரி சாமி, வரேன். என்ன சொல்ல போறாரோ தெரியல. வாமா, மகமாயி கிட்ட வேண்டிப்போ. மகமாயி தலமா, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தாயே, அம்மா தாயே, எதுக்குமா இத்தனை சோதனை? இவ்வளவு தூரம் உன்னை பாக்குறதுக்காக தானே நாங்க வந்திருக்கோம். எதுக்குமா அண்டை விடாம பண்ற? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? எதுவா இருந்தாலும் அதை எனக்கே கொடுத்துடு. என் பிள்ளைங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா, பண்ணிடாத. ஐயோ மாயா, ஐயோ மாயா, இங்க பாருடி காயத்தை. எங்க போய் விழுந்து வாரிட்டு வர? விழுந்தெல்லாம் வாரலடி, துரத்துச்சா விழுந்துட்டேன். யார் துரத்துனா? எங்கேயாவது மாட்டிக்கிட்டி தொலைச்சிட்டியா? மனுஷங்க துரத்துலடி, குரங்கு துரத்துச்சு. என்ன உளற? ஐயோ வலிக்குது. ஏய், இந்த கோயில நிறைய குரங்கு இருக்குடி. நான் காணிக்க மூட்டி எடுத்துன்னு போனேனா அது பழம்னு நினைச்சு புடுங்க வந்துடுச்சுடி. இத பாரு, என் கைய கடிச்சுதா பொறாண்டுச்சானே தெரியலடி. அத விட, காணிக்க முடிச்சு எங்கேயாவது தூக்கி போட்டியா இல்லையா அத சொல்லு. அடி பாவி, உன் அம்மாவை குரங்கு கடிச்சிருச்சுன்னு சொல்றேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க பாரு எப்படி காயப்பட்டிருக்கு. நான் சாக போறேனே. ஐயோ, குரங்கு ரத்தம் என் உடம்பெல்லாம் ஏறுதே, தலை சுத்துதே. வாய் மூடு. குரங்கு தானே கடிச்சது, பாம்பா கடிச்சது. நல்லா பேசிட்டு தானே இருக்க, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த காணிக்க முடிச்ச என்ன பண்ண அத சொல்லு. குரங்கும் நானும் கட்டி போறேன்னு சண்டை போட்டோமா, கடைசியில அது காணிக்க முடியும் என்கிட்ட இருந்து புடுங்கி எங்க தூக்கிட்டு போயிடுச்சுடி. பா, எப்படியோ தொலைஞ்சு போச்சுல, ஆளை விடு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க அம்மா செத்துட்டு இருக்கேன்னு சொல்ற, உனக்கு கவலையே இல்லாம நிம்மதியா இருக்குதுன்னு சொல்றியடி. குரங்கு கொடூரமானதுடி. கடிச்சு வச்சா என்னென்னவோ நோயெல்லாம் வருமா. ஐயோ, எனக்கு கேன்சர் வரப்போதே. ஏய் லூசு, கேன்சர் எல்லாம் வராது. குரங்கு கடி, எலி கடிக்கலாம், பிளேக் தான் வரும். வந்தா பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாதடி. இங்க பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடி. ஐயோ, நான் மருந்தே இல்லாம சாக போறேனே. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே. அம்மா அம்மா அம்மா, புள்ளிய பெத்த புண்ணியவதி இங்க வாங்கம்மா. இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்காமா? ஆஸ்பத்திரி எல்லாம் இல்லம்மா, கோயிலுக்குள்ள ஒரு சித்த வைத்தியர் இருக்காங்க, அங்க போய் பாருங்கம்மா. ஏய், உன்னை காப்பாத்துனாங்களே அந்த பனைமரம் ஹைட்ல, பலாப்பழம் சைஸ்ல குண்டா, அவங்களா இருக்குமோ? அவங்களதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். அம்மா தாயே, உன்னை நம்பி வந்த என் பிள்ளைங்களை கைவிட்டுறாத. நீதான் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். எது பண்ணிருந்தாலும் என் பிள்ளைங்களை மன்னிச்சு ஏத்துக்குமா. உன்னை நம்பிதாமா என் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்த. எங்களை கைவிட்டுடாத. எங்க கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன்னு பார்த்தா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தர. இதுக்காகவா இங்க வந்தோம்? உன் சந்நிதியில தொலைஞ்சா அது உனக்கு தானமா தெரியும். ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? காணிக்க முடிச்சு கிடைச்சிருச்சுமா. பிரபா, பிரபா, டேய் பிரபா, இது எங்கடா கிடைச்சது? கோயில் பக்கத்துல இருக்கிற உண்டியல் கிட்ட குரங்கு போட்டு போச்சுமா. ஐயோ தாயே, நான் வேண்டது வீண் போகலம்மா, வீண் போகல. எங்களை நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. உன் பேர் என்னம்மா? சுபா. கைய கொடு.
அழாதீங்கய்யா, பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. இது எத்தனாவது மாசம்? 5வது மாசம்மா. ஸ்கூலுக்கு போன பிள்ளைய காட்டுக்குள்ள கொண்டு போய் 4 படுவாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அழாதீங்க. நீங்க என்ன தேடி வந்துட்டீங்கல்ல, உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்ணு, நான் இருக்கேன்ல, அழக்கூடாது என்ன? இத பாருமா, வெறி நாய் கடிச்சதுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? மருந்து போடுவோம் இல்லையா? நாய் கடிச்சது உன் தப்பா? இல்லையே. அதே மாதிரி தான் இதுவும். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. அதுக்காக உன்னை தொட்டவங்களை நான் சும்மா விட போறதில்ல. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. என்னடி இந்த பொம்பளை மந்திரவாதி போல இருக்கு. ஐயா, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கண்ணு, உனக்கு நான் ஒரு மருந்து தரேன். மஞ்சத்தண்ணியில கலந்து 3 வேளை குடி. இன்னும் 2 நாள்ல நீ பழையபடி ஸ்கூலுக்கு போயிடலாம். என்னடி சொல்லுது அந்த பொம்பளை? புரியல? இன்னும் 2 நாள்ல 5 மாச கருவை கலைச்சு அந்த பொண்ணை நார்மல் ஆக்கி ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்றாங்க. இது சாதாரண பொம்பளை மாதிரி தெரியலமா. ஏதோ ஒரு சக்தி இவங்க கிட்ட இருக்கு. ஏய், இது மட்டும் நம்ம கூட இருந்துச்சு, செல்வி கருவை ஒரே நிமிஷத்துல அழிச்சு இருந்திருக்கலாம். இன்னைக்குதான் நீ உன் வாயை திறந்து நல்ல வார்த்தை பேசிருக்க. சீக்கிரம் இந்த நாட்டு வைத்தியத்தை என் வீட்டு வைத்தியமா மாத்துற. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நாளைக்கு மூலிகை எடுத்து மருந்து செஞ்சு எடுத்து வைக்கிறேன். வீட்டுக்கு வந்து வாங்கிக்கங்க. சரிம்மா. கண்ணு, அழக்கூடாதுமா. நல்லபடியா போயிட்டு வா. என்ன, நீங்க கிளம்புங்க. வாமா. ஐயோ, என்ன இத மூடு. ஐயோ தொத்தி. வணக்கம். வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதான் நீங்க பேசிட்டு இருக்கும் போது வந்தோம். சரிம்மா, உட்காருங்க. என்னம்மா இது? நீங்க இந்த ஊரை ரொம்ப புகழ்ந்து சொன்னீங்க. இங்க கூட கெட்டவங்க இருக்காங்க போல இருக்கு. இவ்ளோ சின்ன பொண்ண ஈவு இறக்கம் இல்லாம இப்படி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது வெளியூர்காரங்க வேலையாதான் இருக்கும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு கெட்டது நினைக்கிறவங்க இல்ல, மனசார கெடுதல் செய்யறவங்களும் இல்ல. இவ்ளோ வெளிப்படையா பேசுறீங்களே, அந்த பொண்ணு கிட்ட மட்டும் ஏன் இப்படி போய் சொன்னீங்க? என்ன போய் சொன்னேன்? 5 மாச கருவை யாராவது அழிக்க முடியுமா? 9 மாச கருவை கூட அழிக்கலாம், உருவாக்குறதுக்கு தான் முடியாது. நிஜமாவா? நல்லதுக்காக எது செஞ்சாலும் அது கெட்டது ஆகாது. 4 பேருக்கு நல்லது செய்யறதும் ஒரு கெட்டவனை அழிக்கிறதும் ஒண்ணுதான். அந்த கரு அந்த பொண்ணை அழதான் வைக்கும். அதனால நான் செய்யறது தப்பு இல்ல. எனக்கு நியாயம்னு பட்டா எதை வேணாலும் நான் செய்வேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதை செய்யறதுக்கு நான் தயங்கவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். உங்கள மாதிரி ஒருத்தவங்கள தான் நான் இவ்ளோ நாளா தேடிட்டு இருந்தேன். சரி, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன குரங்கு கடிச்சிருச்சுமா. குரங்கா? இதோ பாருங்க, அதோட பல்லு எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதோட நகத்தை வச்சு எப்படி பொறாண்டி இருக்கு பாருங்க. அது என்ன எப்படி துரத்தி துரத்தி கடிச்சது தெரியுமா? எனக்கு விஷம் தலைக்கேற மாதிரி இருக்குமா. ஒண்ணு ஆகாதுமா, பயப்படாதீங்க. காமாட்சி, அம்மா, அந்த வெத்தலையில சுண்ணாம்பு வச்சு எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு. ஏமா, இதெல்லாம் வெத்தலை பாக்க போட்டுட்டு ரிலாக்ஸா பேச வேண்டிய விஷயமா? எனக்கு வலி உயிர் போகுதுமா. உடனே வைத்தியம் பாருங்கம்மா. நான் உங்களுக்கு வெத்தலை பாக்க கடையே வச்சு தரேம்மா. நீங்க எனக்கு எதுவும் வச்சு தர தேவையில்லைம்மா. நான் அதை கேட்டதே உங்களோட வைத்தியத்துக்கு தான். இந்தாங்கம்மா. எங்க உங்க கைய காட்டுங்க.
இத அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சுக்கங்க. வலி தானா சரியா போயிடும். மா, குரங்கு கடிக்கு இது போதுமா இல்ல இன்ஜெக்ஷன் ஏதாவது போடணுமா? செப்டிக் கிப்டிக் ஆயிட போதுமா? எதுவுமே வேண்டாம்மா. இங்க இருக்கிறது எல்லாமே கோயில் குரங்கு தான். காய்கனியை சாப்பிட்டு வளர்ந்தது. அது கடிச்சா எதுவுமே ஆகாது. மாருதி கடிச்சு யாருக்காவது ஏதாவது ஆனதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாருதி கார் இடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மாருதி கடிச்சு இப்பதான் பாக்குறேன். இங்க இருக்கிற குரங்கெல்லாம் தெய்வத்தோட குழந்தைங்கம்மா. அதுங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். சும்மா கடிக்காது. அது எங்க சும்மா கடிச்சிச்சு? துரத்துச்சு, கீறிச்சு, அடிச்சிச்சு, அப்புறமா தான் கடிச்சிச்சு. இதுவே எங்க ஊரா இருந்தா இந்நேரம் ஐசியூல சேர்த்து 10 ஊசி போட்டிருப்பாங்க. நீங்க என்னடானா விருந்து குடுக்கற மாதிரி இலை போட்டு வைத்தியம் பாக்குறீங்க. சாயங்காலம் வந்து என்ன பாருங்க. நான் உங்களுக்கு மருந்து தரேன். அதை ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. 2 நாள்ல காயம் இருந்த சுவடே தெரியாம போயிடும். எதை வேணாலும் சுவடே இல்லாம அழிச்சிருவீங்க போல இருக்கே. தேவைப்பட்டா எதை வேணாலும் அழிக்கலாம், எதை வேணாலும் உருவாக்கலாம். மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த வெத்தலை வைத்தியம் பத்தலன்னா ஊசி கீசி போட்டுக்கலாமா? நம்பிக்கை தான் வைத்தியமே. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு கருக்கலைக்கிறதுக்காக நான் பண்ற வைத்தியம் சாதாரண நாட்டு வைத்தியம் இல்ல, ராஜ வைத்தியம். வம்சமா அந்த காலத்திலிருந்து வழி வழியா செஞ்சிட்டு வர்றது. இங்க வந்துட்டு குணமாகாம போனவங்க யாருமே இல்ல. நம்புங்க, தைரியமா போயிட்டு வாங்க. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. இவங்கள விடக்கூடாது. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏண்டி உனக்கு பொறாமையா இருக்கா? அதானே. எல்லாரும் சரிங்க. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. அம்மா, நீங்க காணிக்கை செலுத்த வரலாம். சரி சாமி. தம்பிதான் மாப்பிள்ளைங்களா? இல்ல சாமி, அது ஒரு பெரிய கதை. ஆனா என் பிள்ளைதான் பொண்ணோட தாய் மாமன். இவன் தான் அவளை கட்டிக்கிறதா இருந்தது. நடுவுல ஏதேதோ நடந்து போய் இன்னொருத்தர் மாப்பிள்ளை ஆயிட்டாரு. என்னது, வேற ஒருத்தர் மாப்பிள்ளை ஆயிட்டாரா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சாமி, இந்த வேண்டுதலே என் பேர பிள்ளை நல்லபடியா பிறந்து எங்க வம்சம் விருத்தி ஆகணுங்கிறதுக்காக தான் என் புள்ள பிரபா கையால காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். இது அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியுமா? அவருக்கு எதுவுமே தெரியாது. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இது குடும்ப விஷயம். செல்விக்கு வேண்டுதல். இது சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தான். அவரு வசதியாவே வாழ்ந்தவரு. அவருக்கு எப்படிங்க இதெல்லாம் புரியும்? வேண்டுதல், நேர்த்திக்கடை, முதல் மரியாதை, பரிவட்டம் இதெல்லாம் கை கூப்பி சாமி கும்பிட்டுட்டு உண்டியல்ல காசு போடுற விஷயம் நினைச்சிட்டாரு போல இருக்கு. மாப்ள, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வேண்டுதல எங்க பிரபாவை செஞ்சிரட்டுமே. ஆத்தாளுக்கு காணிக்கைய அவன் கையால செலுத்தட்டும். உங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். அத்தை, இந்த வேண்டுதல் யாருக்காக? செல்விக்காக தானே? ஆமா மாப்ள. ஆனா இந்த வேண்டுதல பிரபா கையால செஞ்சு முடிக்கிறதா நாங்க வேண்டிக்கிட்டோம். அவன் செல்விய கட்டிக்குவான்னு நினைச்சு அவன் கையால செலுத்துறதா. ஏண்டி நீ என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி தயங்குற? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மனசை புண்படுத்துறதுக்கு நாங்க விரும்பல. ஆனா இது வெறும் காசை வச்சு சாமி கும்பிடுற வேலை இல்லை. செல்வி நல்லதுக்காக குடும்பமே சேர்ந்து வேண்டிக்கிட்டது. நானும் உங்க குடும்பம் தானே மாமா. இத பாருங்க தம்பி, உங்களை நாங்க மாப்பிள்ளைய மதிக்கிறதுனாலதான் எல்லா வேண்டுதலுக்கும் உங்களை நாங்க முதல்ல நிக்க வச்சிருக்கோம். இன்னைக்கும் செல்விக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறது என் புள்ளதான். இந்த புருஷன் கிருஷங்கிறது இப்ப வந்த உறவு. தாய் மாமங்கிறது ரத்த பாசம் தம்பி. அதை யாராலையும் மாத்த முடியாது. எங்க வாரிசுக்காக நாங்க வேண்டிக்கிறோம். நீங்க கூட இருங்க, அது போதும். பாட்டிமா, வாரிசே என் வாரிசு தானே. நான் வேண்டிக்கிட்டு காணிக்க செலுத்தக்கூடாதா என்ன? சொன்னா புரிஞ்சுக்கோ. அழுங்காம குலுங்காம நேரா கார்ல வந்து இறங்குற ஆளு நீ.
அந்த காலு தீயில பட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பஞ்சு மெத்தைய கட்டி பிடிச்சி தூங்குற கையே, அந்த கை தீச்சட்டியை தூக்குனா ஒரு நிமிஷத்துல கருகிரும். பரவாயில்லையா? நான்லாம் இந்த மாலை மரியாதை பரிவட்டம் இதெல்லாம் எதுக்காக? சும்மா பந்தாக்கா போட்டுன்னு இருக்க நினச்சினிருக்கியா? இதெல்லாம் என் குலதெய்வத்தோட வேண்டுதல். மனசார எங்க செல்விக்காக நாங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டது. உனக்கு இதை பத்தி எல்லாம் சொன்னா புரியாது. தீ மிதிக்கிறது இருக்கட்டும். ஆமா, முன்ன பின்ன தீ மிதிக்கிறதெல்லாம் நீ பாத்திருக்கியா? பார்த்துருக்க. எங்க? டிவிலையா? டிவி சுடாது சந்தோஷ், தீ சுடும். பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நீ முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சோன்ன அடுத்த நிமிஷமே பின்னாடி வந்துடுவ. அப்புறம் இந்த வேண்டுதலை நீயும் நிறைவேற்ற முடியாது, நானும் நிறைவேற்ற முடியாது. இந்த பாரு, கண்டிப்பா இந்த வேண்டுதல் நிறைவேறணும். இது என் குலதெய்வத்தோட வேண்டுதல், என் குடும்பத்தோட வேண்டுதல். இந்த பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? ஓரமா நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. சாமி, நீங்க போய் தீ மிதிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. இவருக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் செஞ்சிடுறேன். என்ன சொல்றீங்க? அவர் தீ மிதிச்சு வேண்டுதலை நிறைவேற்ற போறாராம். ஏற்பாடு பண்ணிருட்டங்களா? சாமி, நியாயப்படி யார் தீ மிதிக்கணும்? கட்டின பொண்டாட்டிக்காக புருஷன்தான் எல்லா வழியையும் தாங்கணும், வேண்டுதலை நிறைவேற்றணும். நியாயப்படி பார்த்தா உங்க மனைவிக்காக நீங்க தான் தீ மிதிக்கணும். ஆனா போதும் சாமி, என் செல்விக்காக நானே தீ மிதிக்கிறேன். நீங்க போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க. சரி, செஞ்சிடுறேன். என்னம்மா? டி பிரபா, என்னடா